சாம், எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? உனக்கு இன்னும் புரியலையா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்னு அந்த கோவில்ல எவ்வளவு டிராமா நடந்துச்சு. அது எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தானே இருந்த. என்ன நடந்துச்சு? பேபி, ஜனாமா பிளான் பண்ணி தானே எல்லாத்துலயும் அந்த தமிழை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அது எப்படி அத்தனை பேர் இருக்கும்போது அவளுக்கு மட்டும் எல்லாமே சாதகமா நடக்கும்? சாம், நடந்து முடிஞ்சதை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்க? பேபி, உனக்கு புரிய மாட்டேங்குது. கோவில்ல அந்த பரிகாரத்தை உன்னை கட்டிக்க போற பொண்ணுதான் செஞ்சு முடிக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்ப நான் தானே செஞ்சு முடிச்சிருக்கணும். அந்த தமிழ் எப்படி செய்யலாம்? அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த தமிழை உனக்கு கட்டி வைக்க ஜனாமா பிளானுக்கு மேல பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சாம், ஜானு அப்படிலாம் யோசிக்கிற ஆள் கிடையாது. அவங்கள நீ தப்பா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்க. பேபி, அந்த தீச்சட்டி இருந்துச்சு, அதை என் கையிலயும் வச்சாங்க, வெண்பா கையிலயும் வச்சாங்க. 2 பேர் கையில வைக்கும் போது மட்டும் பர்ன் ஆகுது, கையெல்லாம் எரியுது. ஆனா தமிழ் கையில வைக்கும் போது மட்டும் எதுவுமே ஆகல. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இதுல ஏதோ ஃப்ராட் வேலை நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். சரி, அதை விட கை காலெல்லாம் தீப்பொண்ணு ஆயிடுச்சுன்னா அதோட நடக்கிறது எவ்வளவு கஷ்டம். அடுத்த அடி எடுத்து வைக்க முடியுமா? ஆனா அவ மலை ஏறி போய் அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு வரா. அது எப்படி நடக்கும்? பேபி, இது எல்லாமே இயற்கையாவே நடந்துருச்சுன்னு நினைச்சா நம்மளை விட முட்டாள் வேற யாருமே இல்ல. நல்லா யோசிச்சு பாரு. நான் ஜனாமாவை தப்பு சொல்லல. அவங்களும் வெளிப்படையா தமிழ உனக்கு கட்டி வைக்கிறேன்னு உன்கிட்டயே சவால் விட்டாங்க. அவ ஜெயிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பேபி,